ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் கோதுமை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. 250 கிராம் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஒரு வாட்டி ஃபஸ்ட் நம்ம நல்லா கலந்துடலாம். அடுத்தது நம்ம தண்ணி சேர்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நான் 1 கப்போட கொஞ்சம் குறைவாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மாற்றிட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். நம்ம அப்போ தான் நல்லா ஸ்ட்ரெச்சியாக வரும். இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், நல்லாவே சாஃப்ட் ஆகியிருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் முதல்லவே சேர்க்காதீங்க, பிசைஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம வெண்ணெயும் பயன்படுத்திக்கலாம், சாஃப்டாக வரும். சேர்த்துட்டு இதை உள்ளே நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும், ஆனால் நம்ம பிசைய சாஃப்டாக வந்துடும். கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் வச்சுட்டு மேலே மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே மாவு காயாமல் நம்ம பார்த்துக்கணும். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுத்தது இதை நம்ம ஊற வைக்கணும். ஊற வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் பரோட்டா பண்ணுறதுக்கு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மாவு சாஃப்டாக வரும். மாவு சாஃப்டாக வந்துச்சுன்னா பரோட்டா ரொம்ப நல்லா வரும். அதுக்காக மினிமம் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா வரும். மினிமம் 1 மணி நேரத்துலேருந்து 2-3 மணி நேரம் வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ ரெடியாக இருக்குது. இதை நான் 6ஆக பிரிச்சுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதை நீங்கள் லைட்டாக இப்படி அமுத்துனீங்கனாலே அழகாக வரும். எந்தவித கிராக்கும் இல்லாத மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை மேலே அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும். இதை நம்ம மறுபடியும் ஊற வைக்கணும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும், ஆனால் பரவாயில்ல, நம்ம ஊற வச்சா நல்லா சாஃப்டாக வரும். இருக்கட்டும். நம்ம விரிக்க ஆரம்பிச்சிடலாம். விரிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பிளேட்டோட பின்னாடி பக்கத்தில் விரிக்க போகிறேன். நம்ம நிறைய நேரம் ஊற வச்சதுனால அழகாக விரிஞ்சு வரும். இதுலேருந்து 1 எடுத்து விரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஒருவேளை உங்களுக்கு கை வச்சு விரிக்க வரல அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு விரிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இழுத்தாலே ரொம்ப அழகாக ஈஸியாக வந்துடும். விரிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னு. இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அடுத்தது ஒரு கத்தி வச்சு நீளமாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்துலேருந்து அப்படியே மடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக மடிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, சும்மா ஓரளவுக்கு மடித்தா போதும். இது முடிச்சுட்டு இதை நம்ம சுற்றி வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இதை கத்தி வச்சு கட் பண்ணாமல் சும்மா எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சும்மா சுற்றினாலே அழகாக வரும். இது ஒரு 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சூப்பராக பரோட்டா செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், கை வச்சு தட்டினாலே போதும், ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கல் சூடானதும் மேலே வச்சிடலாம். மிதமான சூடில் வச்சுக்கோங்க. மேலே வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப தேவையில்லை. இதை திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா ரெடியாகியிருக்கு. இதை அப்படியே நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போது ஒரு 2லேருந்து 3 பரோட்டா சேர்ந்ததும் நம்ம இதை அடிக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயராக வந்திருக்குன்னு.
இது வந்து நம்ம கத்தி வச்சு பண்ணது, ரெண்டுமே ரொம்ப நல்லா வரும். டடா, நம்மளோட கோதுமை பரோட்டா ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட வந்து வெஜ் குருமா இல்லை வந்து சிக்கன் சால்னாலாம் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.